அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கப்படுகிறது. இடுக்கண் வேளையில், துன்ப வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் எனக்கு செவி சாய்க்கிறார் என்பது நமது நம்பிக்கை. மகிழ்வான நேரத்தில் ஆண்டவரை சொல்லி கூப்பிடுகிற போது என்னுடைய மகிழ்விலே இன்புறுகிறார் என்பதும் நமது நம்பிக்கை. எந்த சூழலிலும் ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவியை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மனித கைவிரல்கள் தோன்றி எழுதத் தொடங்கின. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 6, 13 முதல் 14, 16 முதல் 17 மற்றும் 23 முதல் 28 வரை. அந்நாட்களில் பெல்சாச்சார் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமில் இருந்த கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கமளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும். உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே தேகேல் பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேகேல், நீர் தராசில் நிறுக்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே மழையே பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி
ஏத்தி போற்றுங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 19 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நான் உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, குழந்தை வளர்ப்பை நாம் அதிகமாக பார்க்கின்ற போது இந்த ஜெனரேஷனை பற்றி சொல்வார்கள். என்ன ஜெனரேஷன் அப்படின்னா 80s கிட்ஸும்பாங்க, 90s கிட்ஸும்பாங்க, அடுத்து 2K கிட்ஸுனாங்க, இப்போ ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறாங்க. இது அறிவியல் கணனி உலகத்தினுடைய மாற்றங்களுக்கு உட்பட்டது. அந்த மாற்றங்களிலே குழந்தைகளை எப்படி நாம் பார்க்கிறோம், அவருடைய உலக அறிவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத
எளிமையாக புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிறது. இந்த ஜென்சியை பற்றி பேசுகிற போது பல்வேறு அடைமொழிகள் எல்லாம் இப்பொழுது அரசியலில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தற்குறிகள் அப்படின்னு புதிய வார்த்தைகள்லாம் சொல்லுகிறார்கள். இதை பற்றி சிந்திக்கின்ற போது கடந்த வருடம் நான் பணியாற்றிய இடத்திற்கு பக்கத்திலே ஒரு கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியில் புதிய கால அட்டவணை மாற்றத்தை, கல்லூரியினுடைய பணி நேரத்தை மாற்றி அமைப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். காலை மட்டும் 1 சிட்டிங், ஷிஃப்ட் 1 என்று சொல்வார்கள். காலை வேளையிலே கல்லூரி நடக்கும், மாலையிலே வேண்டாம் என்று ஒரு காலம் இருந்தது. மாணவர்களுடைய பதிவு குறைந்ததுனால நிர்வாகம் என்ன நினைக்குது அப்படின்னா, காலையும் மாலையும் வச்சுக்கலாம், டே ஷிஃப்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறது. அப்போது மாணவர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சொல்லப்பட்டது என்ன என்று பார்க்கிற போது, அங்கிருக்கிற பேராசிரியர்களே தூண்டிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படி அந்த மாணவர்கள் நிர்வாகத்துக்கு, கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள். நான் அந்த வழியிலே கடக்க நேர்ந்தது. அந்த நாளிலே என்ன மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று பார்த்து கொண்டே சென்றேன். அப்பொழுது அந்த கல்லூரியினுடைய கண்காணிப்பாளர் அங்கே இருந்தார், அருட்பணியாளர். கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த கல்லூரியினுடைய உதவி முதல்வரும் அங்கே நின்று கொண்டிருந்தார். அந்த நாள் முடிந்தது. 2 நாட்களுக்கு பிறகு அந்த உதவி துணை முதல்வரை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்போது நான் கேட்டேன், சார் என்ன கல்லூரியில் எதுவும் பிரச்சனையா என்று கேட்டேன். அவர் என்னிடம் மேற்கூறிய பிரச்சனையை பற்றி என்னிடம் சொல்லி பகிர்ந்து கொண்டிருந்தார். நான் எப்படி இதுக்கு தீர்வு கண்டீர்கள் என்று நான் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், நாங்கள் அவர்களை வைலண்டாக ஆக விடலை, ஆனால் நான் ஒரே ஒரு செய்கையை தான் செஞ்சேன். நான் என்ன செஞ்சேன், அங்கிருந்த மாணவர்களை கூப்பிட்டு 2 தாள்களை அவர்கிட்ட பேப்பரை கொடுத்து, இதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத எழுதி கொடுங்க நிர்வாகத்துக்கு அப்படின்னு சொன்னேன் ஃபாதர். அதில் என்ன அப்படின்னு பார்க்குற போது, ஜென்சி ஸ்டூடெண்ட் இல்லையா, அறிவில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் நம்ம எல்லாம் அப்படி தான் நினைக்கிறோம். உலகம் எங்கேயோ போயிருக்குது, நல்லா அறிவு வளர்ச்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். கம்யூனிகேஷனில், தொலைத்தொடர்புகளில் எல்லையை எட்டி விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லார் கையிலையும் செல் அலைபேசி இருக்கிறது. அதை வச்சு அவர்கள் படிப்பிற்காக பயன்படுத்துகிறார்கள், அறிவை வளர்த்து கொள்ள பயன்படுத்துகிறார்கள். நானும் அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் வரலையே. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அறிவை வளர்த்து கொள்வதற்கான, ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கான, உலகத்தை அறிந்து கொள்வதற்கான கருவி கைகளிலே கரங்களிலே இருக்கிறதே. அவர்களெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நானும் நினைப்பது உண்டு. ஆனால் இந்த சிறிய நிகழ்வு, இந்த ஜென்சி மாணவர்களுடைய தற்கொலைன்னு சொல்கிறாங்கள்ல, அவர்களுடைய பார்க்கிற போது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கிற போது, உடை உடுத்துவதில், உணவு அருந்துவதில், தொலைத்தொடர்பில், பேசுவதில், எல்லாத்துலேயும் மாடர்னானவர்கள் தங்களுடைய அறிவையும் வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற காரணத்தை அங்கே நான் பார்த்தேன். அந்த பேராசிரியர் சொன்னார், 2 தாள்களை கொடுத்தேன், நிர்வாகத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதை இதை எழுதி கொடுங்க அப்படின்னு பார்க்குற போது, யாருக்கும் ஃபார்மலாக எழுதவே தெரியலை. அந்த பேப்பரை வாங்கவே தயங்குறான். அங்கிருந்த கூட்டமெல்லாம் ஒருத்தனா நம்ம ஒருவேளை நம்மளை எழுத சொல்லிடுவாங்களோ, நமக்கு அது ஏன் வம்பு அப்படின்னு போயிட்டான். அப்போ அந்த குவாலிட்டேட்டிவ், அவருடைய இருக்கிற திறமையை பார்த்தேன். யாருமே அவ்வளோ எளிமையாக வரலை, எளிமையாக கூட்டம் கழிஞ்சு போயிருச்சு ஃபாதர். பிறகு எந்த மாணவனும் முன்னின்று அந்த போராட்டத்துக்கு வரலை. அந்த ஒரே நாளில் ஒரே 2 மணி நேரத்தில் அந்த ஷோ முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா, திறமை தங்களுடைய எண்ணங்களை எழுத்து வடிவிலே முழுமையாக
நேர்த்தியாக எழுத தெரியாதது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் தமிழகத்தினுடைய பாடத்திட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான பாடத்திட்டங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய பாடங்களை நீங்கள் கவனியுங்கள். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எங்கு நான் பள்ளிக்கு சென்றாலும் அந்த பாடத்திட்டத்தை கவனிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. பிள்ளைகளிடம் நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்பேன். அவர்களிடம் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்பேன். இந்த பழக்கம் என்னிடம் இருக்கிறது. அவர்கள் சில பேர் புத்தி கூர்மையோடு பேசுகிறார்கள், சில பேருக்கு எழுத கூட படிக்க கூட தெரியலை. அதுதான் உண்மை. நிறைய பேர் அதை நம்ம மறுக்கிறோம். அப்படி இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இல்லை. அதனாலவு தான் என்னமோ தங்களை சேஃப்கார்டு வச்சுக்கிறதுக்கு, பாதுகாப்புறதுக்காக இந்த சமூகத்தை குறை சொல்வது, பிறரை குறை சொல்வது, பெற்றோரை குறை சொல்வது, நிர்வாகத்தை குறை சொல்வது, ஆசிரியர்களை பெரியவங்களை குறை சொல்லுகிற பழக்கங்களிலே தங்களை உட்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஒரு சாரார். மற்றொரு சாரார் இந்த சமூகத்திலிருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அலைபேசியிலே ஆழ்ந்து விடுகிறார்கள். வீடுகளுக்கெல்லாம் சென்றோம் என்றால் பிள்ளைகள் அவ்வளோ எளிமையாக நமது அருகிலே நம்மோடு பேசுவதில்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள சில பேர்கிட்ட நான் பார்க்குறேன், அவங்களுக்கு ஒரு சிறிய பையன் ஏதாவது கேள்வியை கேட்டுக்கிற போகிறாரு, பதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அதனால் பிஸியாக இருக்கிறாப்புல காட்டிக்கொள்வது, அப்படியெல்லாம் இரகம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு இயேசு இன்றைக்கு நற்செய்தியில் டைரக்டாக நேராக தன்னுடைய சீடர்களை இடம் பேசுகிறார். சொல்கிறார், யூ ஆர் டேக்கன் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் தருமா அப்படிங்கிறத முன்மொழிகிறார். இப்படியெல்லாம் யாராவது சொன்னால் இன்றைக்கி யாராவது இயேசுவுக்கு பணி செய்ய வருவோமா? எப்படி சொல்கிறா பாரு. அனைத்து நடந்திருமது எதெல்லாம் அவருடைய பாடுகளை சொல்லிய பிறகு உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரும் பொருட்டு அரசரிடம் ஆளுநரிடம் இழுத்து செல்வார்கள். ஐயோ, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்ம திருவையில் யாராவது அருட்பணியாளராக முயற்சி செய்வாங்களா? ஒரு சேஃப்டி லைஃப், ஒரு நிறுவனம், பணம், மரியாதை, அந்தஸ்து, பதவி அப்படிங்கிற ஒரு நிறுவனமயமாக்கல் திருவையில் இருக்கிற நமக்கு இது ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? யாராவது இப்படி சொன்னால் இன்றைக்கு இறையிடத்தல் இயக்குநர்கள் எல்லாம் எல்லா பள்ளிகளுக்கு பங்குகளுக்கு செல்கிறார்கள். யார் குருக்களாக கண்ணீர்களாக மாறுகிறீர்கள், உங்களுடைய வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார்கள். போகும்போது பார்க்கணும். நான் பள்ளிக்கூடங்களில் பணியாற்றுகிறவர்கள் பார்த்துருப்பேன். ரொம்ப ரேர், ஒகேஷனே இல்லாமல் போயிடும், இறையிடத்தில் இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் கூட இந்த மாதிரியான வசனங்களை சொல்லி பாருங்கள். ஒருவேளை நான் உங்களை வக்கீலாக்குறேன், இன்ஜினியர் ஆக்குறேன், மருத்துவர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிற போதே பிள்ளைகள் வரமாட்டேங்கிறாங்க. நான் நீ சொல்லுகிற போது நீங்கள் சாமியாராங்கன்னா இதெல்லாம் சந்திக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த நிலையில் யார் தங்களை ஆண்டவருக்காக முன்னிறுத்துவார்கள்? ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா சொல்லுகிறார் பாருங்க, அப்படிப்பட்ட சூழல் வருகிற போதெல்லாம் கலங்காத. என்ன பேசணும், எப்படி இருக்குன்னு கலங்காத. நான் உன் நாவிற்குள்ளாக இருப்பேன். என்ன பேசணும், எப்படி எனக்கு சான்று பகரணும், எப்படிப்பட்ட சாட்சியாக நீ மாறணுங்கிறத நீனும் நானும் முடிவு செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவர் முடிவு செய்து விட்டார். அவ்வளோதான். அந்த ஆண்டவர் தான் உங்களையும் நினைக்கிறார். இன்னும் ஃபர்தராக போய் சொல்கிறாரு சீடர்கள்ட்ட. என்ன சொல்கிறாரு? உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் கூட உங்களை வெறுக்கலாம், காட்டி கொடுக்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் செய்வது, நீங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள், எனது ஆற்றல் உங்களை பலப்படுத்தும் என்கிறார். பலப்படுத்துகிற ஆற்றலை நம்பி வாழ்வோம், ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுவோம். வாழ்வை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிபிரக்கத்துக்கு ஏற்புடையவர்களாகி உமது கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்த மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தை மொப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியர எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கொடி ஜெபிக்கிற மதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பெள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் கரங்களை விரித்து ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் என்பதற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்சமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற மற்றும் மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து
ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மதுமலர் நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே. ஓ மாட்சிமை நீரை சூசை மாமுனியே. துதி வளருமது நற்பதம் வந்தோ துணை செய்தமையாளும் தாதையரே. துதி வளருமது நற்பதம் வந்தோ துணை செய்தமையாளும் தாதையரே. வான்புலகிழந்ததால் கர்வமுற்ற வன்மன கூலியின் வலையறுக்க. ஓ வன்மன கூலியின் வலையறுக்க தான் மனுவாயுதித்த கடவுள் தாதயாம் சூசை உன் தஞ்சம் வந்தோ. தான் மனுவாயுதித்த கடவுள் தாதயாம் சூசை உன் தஞ்சம் வந்தோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.